You are good in reading. You are good in speaking. You are the master of many things. புரியுதா? நிறைய பேசணும், நிறைய பழகணும், கம்யூனிகேஷன் ஸ்கில். Learn as much as possible. அவங்களும் தமிழ் வந்து அப்படின்னு சொல்லி தமிழே டெவலப் தமிழ்நாட்டில் பிற வருஷமா தமிழ் ஃபர்ஸ்ட் படிக்கணும், அப்புறம் இங்கிலீஷ். இங்கிலீஷ் இல்லை, இங்கிலீஷ். ப்ரொனன்சியேஷன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஐஎன்ஜிஎல்எஸ்ன்றது இந்த இங்கிலீஷ், யுஎன்ஜிஎல்எஸ்ன்றது இங்கிலீஷ். இங்கிலீஷ், ஜெர்மன், எவ்வளோ முடியுமோ. No sir, I won't learn Malayalam. It is in the neighbor state. I won't learn Sanskrit. Foreign language. எவ்வளோ தெரிஞ்சுக்கணுமோ, எவ்வளோ படிக்கிறோமோ, எவ்வளோ லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கணுமோ, எவ்வளோ இன்ஃபர்மேஷன் கான்ஃபிடன்ஸ் டெவலப் ஆகிட்டே நமக்கு. I think I have some knowledge in Tamil, I have knowledge in Malayalam, I have knowledge in Canada, etc. I have so many things of me. I can live comfortably. தெரியாது சார், அது தெரியாது சார், தெரியாது வண்டியை நம்ம என்ன பண்ணுறோம், வேகமாக ஓடுறோம். ஓகே, I think introduction is almost over now. Any questions? 5 minutes. I'm going to the syllabus now. Any questions? Can you hear? இல்லை புரியுதா? என்னப்பா சொல்லம்மா, என்ன புரியுது? எல்லாம் தமிழ் தான், அது அவங்க தமிழ்நாடு தானே. ஓகே, எப்படி புரியுதா? அவனை கேட்கறதுமா? இது வரைக்கும் என்ன புரிஞ்சுட்டே நீ சொல்லு, இப்போ தெரியும் சொல்லு, உட்காந்து சொல்லு. How to study the mathematics? Very good. First branch of mathematics. Very good. Fine. Next, please சொல்லுப்பா. நீ சொல்லு. என்ன படிச்சோம் மேத்தமெட்டிக்ஸ்? மேத்தமெட்டிக்ஸ் இதுக்கு மேத்தமெட்டிக்ஸ் நம்ம எதுக்கு படிக்கிறோம்? Very good. யூசஸ்லாம் என்ன? Fine. இந்த சைடு. How to apply? Fine, fantastic. Next one. Number? சொல்லுப்பா. No, mathematics has to be proved using logic. Logic is base mathematics. Next one. Last one. Anybody else? So I told you so many points. That means what? Mathematics stands the highest plane. Mother of all science. This is what? Very good. That's of course, this is mathematics related all sciences. Any point is missed? Yeah, that's okay. Word observe சொன்ன இல்லையா, அது அழகான ஒன்று சொன்ன விட்டுட்டீங்க. Last one, huh? No, I don't know. Some word observe on important. எல்லாருமே கேட்டு ராமாயண மகாபாரதம் மாதிரி கதை கேட்க வேண்டியது மறந்துடும். நம்ம ஒரு சின்ன ஒரே 2 நிமிஷம் ஒரு ஸ்டோரி சொல்லி போயிட்டேன். ஒரு கொஞ்சம் நான் மேத்தமெட்டிக்ஸ் ஆரம்பிக்க போறேன். ஒரு ராஜா சபையில வந்து 3 எலும்பு கூட வச்சானா. இது எலும்பு கூட ஸ்கெலிட்டன் வச்சானா. ராஜா கேட்டானா, இந்த 3ல வந்து யாரு கெட்டிக்காரன் பிரில்லியன்ட் சொல்லுவோம் அப்படின்னா, டர்பன் ஒரு புல்லு ஒண்ணு இருக்கு, காதை விட்டாமா ஒரு எலும்பு கூடல, இங்க போயிட்டு வந்துதான் ஒரு எலும்பு கூட. புரியுதா? அடுத்த எலும்பு கூட விட்டானா, இப்படி போய் இப்படி மடங்கி இப்படி போச்சான். 3வது எலும்பு கூட விட்டானா, இப்படி போய் இப்படி மேல போச்சு. உடனே சொன்னானா, முதல்ல நான் ஸ்கூல்ல படிக்கிற மாதிரி இந்த பக்கம் வாங்கிப்பேன், இந்த பக்கம் விட்டுடுவேன், இவன் முட்டாள். அப்படி யாரு இப்படி போய் போகுது இல்லையா, அவன் கேட்கறான், மனசை வாங்கிக்கிறான், அதை ரீடைன் பண்ணிக்கலாரு, மனசு ஞாபகம் வச்சுக்கலாம். லாஸ்ட் யாரு தர்ப உள்ள விட்டான், மேல போச்சு. என்ன விட்டான்? மனசை வாங்கிக்கிட்டு மேல பத்திரமா வச்சுக்கணும். கரெக்டுங்களா? Almost 1 hour over now. I have hardly visual left with me. Okay, I will start the game now. Is it clear now? Next one. Let's start next. Okay.
நீங்க எப்படி மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறீங்க பாருங்களா? பாருங்களா, சென்டென்ஸ் படிக்க மெமரைஸ், மனப்பாடம் எக்ஸ்பிரட். அது என்னதான் சரி, ஏத்திசம் மெமரைஸ். அது என்ன லாஸ்ட் ஒன் என்ன அரசு எப்படா முடிஞ்சது தொடர்ந்து சனியா எப்படி கூட வேற அது சனிக்கிழமை போட்டு வேண்டிய சனியா அது மேத்தமெட்டிக்ஸ் சரி சொல்லலாமா? அம்மா இல்லையா சேதான் பக்கத்தில் ஒரு கேர்ள் சொன்னா, சார் my daughter has got a 199, 198, 200. What do you think about it? It's so fine. I said, but they left. எங்கள் ஒய்ஃப் கேட்டாங்க, பார்த்தீங்களா இந்த பொண்ணு எவ்வளோ பிரில்லியன்ட்டு. நான் சொன்னேன், படிச்சுப்பேன். It is a symbolic appreciation of what? Incoming capacity of the girl or a girl for a couple of months. Yeah. நான் சொன்னேன், படிச்சேன். Retaining capacity. அப்புறம் என்ன? few weeks தான். மார்ச் மாசம் 1ஆம் தேதி ஆரம்பிச்சதுன்னா ஏப்ரல் மாசம் 1ஆம் தேதி அப்புறம் என்ன? 3 மாசம் நிம்மதியா இருக்கலாம் வாழ்க்கை. புரியுதா? இதுதான் கெப்பாசிட்டி. பண்ணக்கூடாது. புரிஞ்சு ட்ரை பண்ணணும், என்ஜாய் பண்ணணும், அப்ரிஷியேட் பண்ணணும். மனப்பாடம் பண்றது மார்க் வாங்குறது ஒரு லைன், அது ஒரு லைன் ஃபார் ஜாப். ப்ரொஃபஷனல் ஸ்கில் தேவை. Don't develop only professional skill. You have to develop inner skill also. I don't have much time about that. Anyway, please, you should not like this. Let's go to subject. For example, there are so many subjects. Now, in history of mathematics and historians, ஏன் எப்படி பேசுறோம் நம்ம? உங்களுக்கு என்ன பேசிப்போம்? இந்த தாத்தா அப்படி இருந்தாரு, இந்த பாட்டா அப்படி இருந்தாரு, அப்பா அப்படி இருக்காரு, இதே பேசிட்டு இருக்கோம். எங்க எந்த வீட்லயானா மேத்தமெட்டிஷியன்ஸ் பத்தி பேசிருக்கோமா, பிசிக்ஸ் பத்தி பேசிருக்கோமா, பெரிய பெரிய சயின்டிஸ்ட் பத்தி பேசுறோமா? நம்ம அவங்க அப்பா தான் நமக்கு ஏன் they only given you mathematics, they only given you physics, they only given you the job. You never talk about them. You don't talk about silly people. மூப்பாட்டில் இங்கிலீஷ் பெருசா இருக்குது, அது ரொம்ப முக்கியமாக. ராமானுஜன் என்ன பண்ணா? ராமானுஜன் மேத்தமெட்டிக்ஸ் என்ன இருக்கு? கவுஸ் என்ன பண்ணா? நியூமான் என்ன பண்ணா? கிரேட் மேத்தமெட்டிக்ஸ் ஜெகோபி என்ன பண்ணா? ஹைமண்ட் என்ன பண்ணா? அவங்க என்னென்ன ப்ரொடியூஸ் பண்ணாங்க? ஹிஸ்டரி ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ். இந்த டினோமினேட்டர்ஸ் எப்படி வந்தது, முடிச்சுதா? முடிக்கல. ஸோ ஹிஸ்டரி ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் நம்பர் எங்க ஆரம்பிச்சது, 0 யார் கண்டுபிடிச்சான், இன்ஃபினிட்டி ஏன் வந்தது, நமக்கு இருமுடி இல்லை என்ன பண்ண முடியும்? கொஞ்சம் புரியுதா? ஹிஸ்டரி ஆஃப் வாட்? All of us should know. 1000 வருஷத்துக்கு முன்னாடி மேத்தமெட்டிக்ஸ் எப்படி இருந்தது, 500 வருஷத்துக்கு மேத்தமெட்டிக்ஸ் எப்படி இருந்தது, இன்னும் மேக்ஸ் என்ன இருக்கு? ஹிஸ்டரி ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ், லைக் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா, ஹிஸ்டரி ஆஃப் அமெரிக்கா, அது ஹிஸ்டரி ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ். அப்புறம் ஹிஸ்டரி ஆஃப் மேத்தமெட்டிஷியன்ஸ் தான். I was proud to say that book. We have produced great mathematicians like Bhaskaracharya. கேள்விப்பட்டீங்களா? ஆரியபட்டா. அதோட பெரியவரா என்ன பண்ணுவாங்க? எனக்கு அவசியம் இல்லை. எனக்கு வந்து மார்க் வாங்கணும், +1 தாண்டிடணும், +2 படிச்சு முடிச்சுட்டு இன்ஜினியரிங் ஆகிடணும், இதெல்லாம் திங்க் பண்ண தவிர we should know how they contribute. Next one is what? சத்து வருஷம் படிக்கணும். அதாவது ஒரு ஆத்துல வந்து நான் ஒரு சென்டென்ஸ் சொல்றேன், இது புரியுதா பாருங்க. A barber is a person. Barber is a person who shaves those people who do not shave themselves. என்ன புரியுதா பாரு? barber யாரு? Who shaves those people who do not shave themselves. இந்த சென்டென்ஸ் நல்லா இருக்கு, இங்கிலீஷ் நல்லா இருக்கு. How about barber? Will he shave or will not shave? பண்ணி மாட்டானா? படிப்பானா? யோசிச்சு பாரு. அவன் பண்ணிட்டானா பண்ணி கூடாது. See, barber is a person who shaves those people who do not shave themselves. இவன் பண்ணாலும் தப்பு, எப்படி ஷேவ் பண்ணிப்பாங்க? அப்ப என்ன அர்த்தம்? ஒரு சென்டென்ஸ் இங்கிலீஷ்ல வந்து வேகா இருக்கு, இது பாரடாக்ஸ் பேர். வேற என்ன? பாரடாக்ஸ். அதாவது சொல்ல முடியாது. For example, set of all sets. தப்பா ரைட்டர். Set of all sets. But what about this set? Isn't that all?
வெளியில இருக்காங்க வெளியில இருக்கான் B set of all sets in my what is mean question அப்ப என்ன அர்த்தம் a sentence in English may mislead a mathematics so mathematics வந்து இங்கிலீஷ் மாத்திரம் கிடையாது அது கேப் லாஜிக் இருக்கணும் என்ன ஆச்சுன்னா 1905க்கு முன்னாடி மேத்தமேட்டிக்ஸ்ல நிறைய ஃப்ளா இருந்தது ஃப்ளா பாராடாக்ஸஸ் இருக்கு heard about Bertrand Russell கேள்விப்பட்டிருக்கீங்களா Bertrand Russell is a very great philosopher and he said a lot of wrong things about mathematics. So they developed what is called set theory. 1905 Cantor என்ன பண்ணா ஒரு set theory கண்டுபிடிச்சாங்க. It's called Cantor set theory. Before that, mathematics was not rigorous. நிறைய mistakes இருக்கு. Okay? புரியுதா? set theory வந்து இவ்வளவு வந்தது. What's the definition of set now? போமா? பார்க்கலாமா இதை? வேற இருக்கா? A set is a collection of well-defined, distinct objects. இதுமே ஏன் distinct? 1, 1, 2 எழுதுவாங்க நீ. எழுதுவாங்க. பேக்ல போட்டு 1, 1, 2 எழுத மாட்டோம். ஏன்? 1 is repeated now, so distinct. So a set is a collection of well-defined. Well-defined அர்த்தம். அப்ப என்ன இங்கிலீஷ் எழுதுறீங்க well-defined தான். புரியல? அதாவது ஒரு பொருளை கொடுத்து ஒரு செட்டை கொடுத்தோம்னா என்னால இந்த பொருள் உள்ள இருக்கா இல்லையான்னு சொல்ல தெரியணும். இல்லையா செட் கிடையாது. செட் இஸ் வெல் டிஃபைன்ட், ஒழுங்காக சொல்லப்பட்ட செட். வெல் டிஃபைன்ட். புரியுதா? அப்ப என்ன அர்த்தம்? ஒரு சாதாரண ஒரு டெஃபினிஷன்ல இவ்வளவு மேத்தமேட்டிக்ஸ் இருக்கு. A set is a collection of well defined distinct objects. after sentence சொல்ல போறேன். I can understand. To be conceived as a whole. மொத்தமா பார்க்கணும். ஒரு செட்டை பார்த்துங்க, எலிமெண்ட் பார்க்கணும். நம்ம அது செட் A, செட் B, செட் C, A in B, B in C பார்ப்போம் தவிர தனியாக இந்த லெவல் பார்க்க மாட்டோம் நம்ம அதை. That is the definition given by whom? Cantor, the great sector theory Cantor. Okay? அடுத்து ஜீரோ என்னப்பா? என்ன சொல்றாங்க இங்கிலீஷ்ல இல்லையா? என்ன சொல்றாங்க? நத்திங் வேல்யூ நோ மீனிங் எழுதி சொல்றே இருக்கும். இப்ப ஜீரோனா என்ன, ஒண்ணுன்னா என்ன, ரெண்டுன்னா என்ன, மூணுன்னா என்னன்னு எல்லாம் தெரியும் தவிர ஆனா அது என்ன சொல்லணும் இல்லையா? எந்த செட்னா என்ன? இந்த லெட்டர் என்ன? செட் ஹேவிங் எலிமெண்ட்ஸ் அப்படின்னா என்ன? ஆரம்பிக்க பார்க்க முடியாத. அப்ப என்ன கொஸ்டின் வருது? இப்ப ஏதோ ஒன்றுன்றது தெரியாது, புரியாது, ஆனா அத மேத்தமேட்டிக்ஸ் ரிகரஸ் சொல்லணும். நம்ம empty set is this, infinite is this, 5 is this, 8 is this, 256.5 is this. இப்படி சொல்றதுக்கு what we want is a set. அப்புறம் ஆபரேஷன் ஆஃப் செட்ஸ் படிச்சிருக்கீங்களா? ஒரு செட் எடுத்துக்கோ, இன்னொரு செட் எடுத்துக்கோ, சேர்க்கிறோம் நம்ம. What is called union பேரு. சரியா? சேர்க்கிறது பேரு காமனா இருக்கணும் இல்லையா? இன்டர்செக்ஷன். கொஞ்சம் கேட்கறாங்க, ஏன் சார் யூனியன் படிக்கணும், ஏன் இன்டர்செக்ஷன் படிக்கணும்? நீங்க புரியுதா இல்லையா? ஏன் படிக்கணும் நம்ம எல்லாம்? சார் நல்லா இருக்கும் சார், இந்த சேர்த்தா அது கிடைக்குமா, அதெல்லாம் கிடைக்கும்னு சார் ஒரு சேர்த்தா செட்டா வருமா? அது எப்படி சொல்றீங்க? அதெல்லாம் ஏன் சேர்க்கணும்? என்னோட கொஸ்டின் புரியுதா எல்லாருக்கும்? கேள்வி. அப்ப என்ன அர்த்தம்? என்ன அட்வான்டேஜ்? ரெண்டு செட் இருந்ததுன்னா புதுசா ஒரு செட்ல ஃபார்ம் பண்ணலாம். எது? இன்டர்செக்ஷன். அப்புறம் இன்னும் புதுசா I have 12 sets with me now. I can play with that. As many sets I have, I can play with as many games. Okay? That is the reason that we go for what is an operation of sets. Okay? Anyway, I take this because I hardly have 25 minutes now. I can rush few ideas here. Relation கேள்விப்பட்டிருக்கீங்களா? Relation. அங்க ரிலேஷன் சொல்லி பாக்கலாம். தண்ணி சொல்லு. ரிலேஷன் என்ன? உனக்கு புரிஞ்சுதானே ரிலேஷன் என்ன சொல்லு? அதெல்லாம் மக்களா போகாது. உனக்கு தெரிஞ்சு இங்கிலீஷ் சொல்லு ரிலேஷன் என்ன? கரெக்ட்.
சொந்த பந்தம். வெரி குட், வெரி குட். He comes to a beautiful question. சொந்த பந்தம். சொந்த please calm down. Please calm down. அந்த ரிலேஷன்ற வேர்டை நீ படிக்கும்போதுக்கு முன்னாடி மேத்தமெட்டிக்ஸ் எந்த வேர்டு படிச்சாலும் டிக்ஷனரியில பார்த்துட்டு அது என்ன அர்த்தம்ன்றத புரிஞ்சுக்கோங்க. சாதாரண என்ன சொல்றது, நடைமுறையில் என்ன சொல்றது பாருங்க. ஓகே, அசல் கவனிங்க. He said relation is something like a sambandham, whatever relation you have. நான் சொல்ல பாருங்க. I have this side son, daughter, father. To be specific, I take only this case. Son and father. Son 1, father 1, son 2, father 2, son n, father n. புரியுதா? பேச பார்த்தீங்களா? son 1, father 1. பேக்கெட் போடாது. son 2, father. பேக்கெட் போடு. இதெல்லாம் ஒண்ணு அர்த்தம் கேட்டா ஒரு செட் ஃபார்ம் பண்ணு. வாட்ஸ் a set? Set consisting of son 1, father 1, son 2, father 2. The set எப்படி பேரு? Set of மேத்தமெட்டிக்ஸ் பேர் என்ன இருக்கு? Subset. Function. Somebody said word here. Ordered pair. Why ordered pair? ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் வந்து சன்னா எடுத்துக்கிறேன். என்ன ஆர்டர் வருது? இந்த ஆர்டர் எடுத்துக்கணும். அப்பாவை எடுத்துக்கிறேன். என்ன பண்ணி உனக்கு இப்ப சன் ஃபாதர் ரிலேஷன் கவனிப்ப. சன் ஃபாதர் ரிலேஷன் இஸ் நத்திங் பட் செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ். இல்லையா? ஒரு செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ். இது ரிலேஷன் வேறு. உங்க மேத்தமெட்டிக்ஸ் என்ன? ஏ எடுத்துக்கோ, பி எடுத்துக்கோ. A cross B. Now A cross B. The subset of A cross B is called a relation. A set A, set B. Pass எடுத்துக்கோங்க. A cross B. புரியுதா? அது subset வந்து relation is subset என்ன? A1, B1, A2, B2, A3, B3. Set of ordered pairs. இந்த டிஃபரன்ஸ் எங்க வந்தது? நடைமுறையில வீட்ல பாக்குறத அப்படி மேத்ஸ் சொல்றாங்க. புரியுது? ரிலேஷன் அப்ப என்ன அர்த்தம்? மேத்தமெட்டிக்ஸ் இஸ் நாட் கமிங் ஃப்ரம் எனிவே, இட் கம்ஸ் ஃப்ரம் கிரேட் லைன். புரியுது? ரிலேஷன் ஏன்னா ரிலேஷன் மேத்தமெட்டிக்ஸ் ஆப்ஷனாலிட்டி தவிர அது சாதாரண ஒரு இங்கிலீஷ் வேர்ட். ஹலோ ஃபங்க்ஷன் கைப்பிடிப்பீங்க இல்லையா? ஒரு காம்ப்ளிகேட் சப்ஜெக்ட் அது. Special type of relations are called functions. What type of relation is it? I think let's not go to the mathematics aspect of it now. Of course, I will tell you a function is a rule, science, just want to tell you function is nothing but a special type of relation. What type of relation? Or an important point with every first element, every first element, I have only one element. அது மாதிரி ஒரு ஆர்டர் எடுத்தோம்னா அது பேர் என்ன? ஃபங்க்ஷன். ஸோ ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் ரிலேஷன் இஸ் கால்ட் இப்படி புது ட்ரை பண்ணணும். நீங்க ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி கூட மேத்தமெட்டிக்ஸ் சொல்லுங்க. என்ன இங்கிலீஷ் வேர்ட் என்ன? ஃபங்க்ஷன் தான் என்ன அர்த்தம் என்ன இங்கிலீஷ்ல? பர்த்டே நான் கேட்கறேன். நம்ம ஃபங்க்ஷன் என்ன? பர்த்டே ஃபங்க்ஷன், மேரேஜ் ஃபங்க்ஷன் இல்லையா? ஃபங்க்ஷன் அப்ப என்ன அர்த்தம்? அவங்க எதுவும் நடந்துட்டு இருக்காங்க. Some activity is going on now. With this activity, you create also somebody. சாப்பாடு, cook, என்ன? தோரணம், somebody. பொண்ணு, மாப்பிள்ளை வேணாங்க. இது clear ஆகுதா? So some a particular type of pairs are considering there. A particular type of functions are going on there. Some operations are going on. Some transformations going on there. We call this a function. இதனுடைய abstraction தான். Function is a rule, science, every element of A, unique element of B, இப்படி காம்ப்ளிகேட் பண்ணி இப்படி பாடம் வச்சுக்குவோம். இனிமே என்ன பண்ணணும்? இதெல்லாம் இங்கிலீஷ் என்ன சொல்ல பார்த்துக்கோ, தமிழ் என்ன சொல்றாங்க பாரு, அதை புரிஞ்சுக்கோ. அப்புறம் வந்து you go to this mathematics class first. Okay? So what is the next one? படிச்சீங்களா? சீக்வன்ஸ் என்ன? Day to life.
sequence of incidents, sequence of accidents, sequence of programs. சரிங்க சார், ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் செஷன் x1, செகண்ட் டே ஃபர்ஸ்ட் டே செகண்ட் செஷன் x2, இல்லையா? இன்சிடென்ட் 1, இன்சிடென்ட் 2, ஃபர்ஸ்ட் அவர் so செகண்ட் அவர் கமா நார்த் 50 கிலோமீட்டர் கமா சவுத். புரியுதா? என்று சொன்னாதான் என்னால சொல்ல முடியும் இந்த ஆப்ஜெக்ட் எந்த டைரக்ஷன்ல போயிட்டு சொல்ல முடியும். புரியுதா? இது பிசிக்கல் குவாண்டிட்டி. Is it clear? Any other physical quantity other than this two? யோசிச்சுமா, சின்ன எக்ஸாம்பிள் தரேன். இந்த பையன் அதாவது அரையன், கவனிக்கணும், அரையறேன், கவனிச்சுதான். சப்போஸ் ஐ கேட் திஸ் ஃபேஸ் லைக் திஸ், அடிக்கிறேன், இம்பாக்ட் என்னவா இருக்கும்? தள்ளு விழுந்துடும். கவனிக்கலையா? நீங்க இங்க என்ன இருக்கீங்க? டைரக்ஷன் தி ஃபோர்ஸ், டைரக்ஷன் தி ஆப்ஜெக்ட், ஆர் தி magnitude of the force. என்ன இருக்கீங்க நமக்கு? என்ன இருக்கீங்க? எவ்வளோ இப்படி எந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்றீங்க நீ? அது என்ன? எந்த டைரக்ஷன் அப்ளை பண்றீங்க? ஏன்? சப்போஸ் ஐ சேஞ்ச் தி டைரக்ஷன் ஆஃப் தி ஃபோர்ஸ். இப்படி அடிக்கிறேனா? அப்ப என்ன ஆகும்? அதான் இம்பாக்ட் இருக்குமா? இப்படி அடிக்கிறது எப்படி? இப்படி அடிக்கிறது எப்படி? ஃபார் எக்ஸாம்பிள் பால் வந்து நீங்க கிரிக்கெட் பாத்தீங்க, அப்படி ஸ்விங் பண்ணி பண்ணுவான் அவன். நேரா கூட ஆர்டினரி அடிச்சிருவீங்க. அவன் என்ன பால அப்படி ஸ்விங் பண்ணி போடுவான் அவன். ஸ்வர்ல் ஆகாது. ஓகே, சோ இந்த டைம் நான் சொல்லுங்க டைரக்ஷன் ஆஃப் தி ஃபோர்ஸ் அடுத்து என்ன? டைரக்ஷன் ஆஃப் தி பாடி அட் தி மேக்னிட்யூட். If we change the magnitude, some effect. If we change the direction of the force, some other effect. If we change the some direction of the body, some other effect. How many? Here.